கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது சகரியா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா கடும் கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு வைரத்தை போல கடினமான இருதயங்கள். தேவனாகிய கர்த்தர் சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக தன்னுடைய ஜனங்களை எச்சரித்து அவர்கள் செய்கிற எல்லா துர்க்கிரியைகளையும் அவர்களுடைய நினைவுக்கு கொண்டு வந்து அவர்கள் படுகிற கஷ்டங்கள் எல்லாம் இதனால்தான் என்று அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார். அவர்கள் செய்த அநியாயங்கள், அடக்குமுறைகள் மற்றும் தங்களுடைய இருதயத்தை வைரத்தைப் போல கடினமாக்கிக் கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகள் வந்திருந்த போதும் அதை கேட்காதது போல் இருந்ததையும் அவர்களுடைய துஷ்டத்தனமான நடத்தைகளையும் தம்முடைய தீர்க்கதரிசியான சகரியாவின் மூலமாக கர்த்தர் எச்சரிக்கிறார். அவர்களை மனம் திரும்பும்படி சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாமும் கூட வாழ்க்கையின் அநேக சந்தர்ப்பங்களில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வந்திருந்தும் அதை கேட்டும் கேட்காதவர்கள் போல நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு கடந்து போய்விடுகிறோம். இதனால் நாம் அநேக பிரச்சனைகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் சந்திக்க வேண்டியதாய் இருந்தது. ஏனென்றால் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கவில்லை, அதன்படி நடக்கவில்லை. நாம் கீழ்ப்படிதலுடன் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும்படியாக கர்த்தரிடத்தில் கிருபையையும் பலனையும் கேட்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, கர்த்தாவே, உமக்கு பிரியமானபடி உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்கும்படியாக செயல்படும்படியாக நீர் எங்களுக்கு கிருபையையும் பலனையும் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.